எழுதின கான்செப்டையே மோசைக்கே மாற்றினவர் நம்முடைய ஆண்டவர். Amen. Stotra. How many of you are, amen, stotra, realizing this fact? Amen. எத்தனை பேர் இதை உணர்கிறீர்கள் என்று தெரியாது. மோசே சொல்லுகிறான், ஆமென், 70 வருஷம் பலத்தின் மிகுதியினால, ஆமென், உனக்கு பலன் நல்லா இருக்கிறதுனால நீ 80 வருஷம் வரைக்கும் போகலாம். ஆனால் ஒண்ணு புரிஞ்சுக்கோ, அந்த 70க்கும் 80க்கும் இடைப்பட்ட காலகட்டம் தள்ளாடுதலுக்குரிய காலகட்டம் என்று சொன்ன மோசேயே இப்பொழுது சகல பலத்தோடும் சகல ஆரோக்கியத்தோடும், ஆமென், சகல நன்மைகளோடும் கண் பார்வை குறையாமல் 120 வருடம் வரைக்கும் வாழ்வதற்கு கிருபை அளித்தவர் நம்முடைய ஆண்டவர். வலது கரத்தை உயர்த்து, வலது கரத்தை உயர்த்து. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் உன்னதமான நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாளை நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தின் நாளாக மாற்றி தருவாராக. ஸ்தோத்திரம். ஜீவனுள்ளோர் தேசத்தின் சுதந்திரம் என்கிற தலைப்பின் கீழே 31வது வாரமாக இன்றைக்கு நம் ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். கடந்த சில வாரங்களாகவே அந்த தலைப்பின் கீழே யாத்திரையாகமங்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்கு பண்ணுகின்ற அந்த வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். வழியிலே உங்களை காப்பதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்தில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இதோ ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று சொல்லப்படுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 13வது வசனத்தில் ஜீவனுள்ளோர் தேசத்தின் நன்மையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் காணலாம். இந்த வசனத்திற்கு இணையான மற்ற ஒரு வசனம் தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 5ம் 6ம் வசனங்களிலே வருகிறதை நாம் பார்க்கலாம். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இந்த சுதந்திரம் எதை குறிக்கிறது என்று நாம் பார்ப்போமேயானால் 136ஆம் சங்கீதத்தினுடைய 21 22 வசனங்களிலூടെ நாம் பயணித்து கடந்து செல்லும் பொழுது அங்கே விதமாக நாம் பார்க்கிறோம். அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாம் பார்க்கிறோம். ஜீவனுள்ளோர் தேசத்தின் சுதந்திரத்தை சுதந்திரிப்பதற்காக வேண்டி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய, வனாந்தரத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து சொல்லுகிறார். வழியிலே உங்களை காப்பதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின அந்த சுதந்திரத்தின் எல்லைக்குள்ளே உங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்குமாக ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று சொல்லுகிற அந்த வாக்குத்தத்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். தூதனுடைய பயணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நிற்பதினாலே, ஆமென், ஸ்தோத்திரம், அதை தொடர்ந்து 8 ஆசீர்வாதங்கள் வாக்குரைக்கப்படுகிறதை நாம் காணலாம். அந்த 8 ஆசீர்வாதங்களிலே 3 ஆசீர்வாதங்கள் நாம் ஏற்கனவே தியானித்தோம். 1, உன் சத்துருக்களுக்கு சத்ருவாகவும் உன் விரோதிகளுக்கு விரோதியாகவும் நான் இருப்பேன். 2, உன்னிடத்திலிருந்து வியாதியை விலக்குவேன். 3, உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். கடந்த வாரத்திலே நாம் அதை தியானித்தோம். சில வாரங்களாகவே நாம் அதை தியானித்து கொண்டும் இருக்கின்றோம். ஸ்தோத்திரம். தேவன் நம்முடைய ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆகாரமே மருந்தாக தேவன் மாற்ற அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் கர்த்தர் ஒரு தூதனை, ஆமென், நமக்கு முன்பாக பயணிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இது இந்த சபைக்குரிய ஒரு வாக்குத்தத்தமாக தேவன் கண்டு இதை பேச வைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். சற்று நேரத்திற்கு முன்னாடி சௌரி சாந்தி அவர்கள் சொன்ன ஆமென் சாட்சியை நீங்கள் கேட்டீர்கள். இன்றைக்கு மாலையிலேயே விசேஷித்த உணவினால ஆமென் ஒரு குடும்பத்தை ஆமென் குஷிப்படுத்துவேன் என்று ஆவியானவர் பேசினார்.
கர்த்தர் அதை நிறைவேற்றி தந்தார். அல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் அவர் ஒருவரே பாத்திரர். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தூதனுடைய பயணம் நமக்கு முன்பாக நிற்பதினாலே உண்டாகிற நான்காவது மிக 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 பெரிய ஒரு ஆசீர்வாதம் 26வது வசனத்தில் வருகிறது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த 26வது வசனத்தை நான் படிக்கிறேன். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். I will give you a full life span என்று ஆங்கிலத்தில் வருகிறது. உன் ஆமென் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தையை ஆமென் 3 முறை நம்ம சொல்ல போகிறோம். ஆமென். கர்த்தர் என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். ஆண்டவரின் ஆயுள் நாட்களை பூரணப்படுத்துவார். ஆண்டவரின் ஆயுள் நாட்களை பூரணப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த தலைப்பை கருத்தில் கொண்டு இன்றைக்கும் அடுத்த வாரத்திலேயும் நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆமென் முயற்சிக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த தலைப்பின் கீழே 3 காரியங்களை நம்முடைய சிந்தையிலே ஆமென் எளிதாய் நிற்கக்கூடிய 3 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுவேன். 3 காரியங்கள், 3 குறிப்புகளை நான் பகிர்ந்து கொள்ளுவேன். ஒன்று, நம் மனிதனுடைய ஆயுள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். மனிதனுடைய ஆயுள் யாருடைய கரத்தில் இருக்குது? தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. 2, ஸ்தோத்திரம், மனிதனுடைய ஆயுளை குறைக்கவும் கூட்டவும் அதிகாரம் உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். ஆமென். மனுஷனுடைய ஆயுளை கூட்டுவதற்கும் குறைப்பதற்கும் நம்முடைய ஆண்டவருக்கு அதிகாரம் உண்டு. 3, ஸ்தோத்திரம், நம்முடைய ஆயுளை நாம் கூட்டிக் கொள்ளுவதற்கு என்ன காரியங்களை கடைபிடிக்கணும்? ஸ்தோத்திரம். என்ன காரியங்களை கடைபிடிக்கணும்? இந்த 3 காரியங்களை, இந்த 3 குறிப்புகளையும் நான் உங்களுக்கு விளக்க முயற்சிக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஜெபத்தோடு கூட இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. அதனுடைய முதலாவது குறிப்புக்கு நேராக வருகிறேன். ஸ்தோத்திரம். ஆமென். மனுஷனுடைய ஆயுள் தெய்வத்தினுடைய கரங்களில் இருக்கிறது. மனுஷனுடைய ஆயுள் மனிதனுடைய கரங்களில் இல்லவே இல்லை. மனுஷனுடைய ஆயுளை தீர்மானிக்கிறது நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். அவர்தான் சகலத்தையும் தீர்மானிக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தாயின் கருவிலே உருவாகுவதற்கு முன்னே கர்த்தருடைய கண்கள் நம்மை காண்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதே சமயத்தில் ஆமென் என்னைக்கு வரையிலேயும் இந்த பூமியில வாழணும், ஆமென் என்னைக்கு அவன் மரிக்கணும் என்கிறதை தீர்மானிக்கிறது நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்கள் 31ஆம் சங்கீதத்தினுடைய 15வது வசனத்திலே வரும் பொழுது என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று வருகிறது. அல்லேலூயா. என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆங்கிலத்திலே my days are in your hands. இன்னொரு மொழிபெயர்ப்பிலே my life is in your hand என்று வருகிறது. ஸ்தோத்திரம். என் காலங்கள், என் வாழ்க்கை ஆமென் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 91ஆம் சங்கீதம் 16வது வசனத்தில் வரும் பொழுது ஆமென் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். 91ஆம் சங்கீதம் விசேஷமான சங்கீதம். 91ஆம் சங்கீதம் யாருக்காக பாடப்பட்ட சங்கீதம்? 91ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனமே சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமான தேவனுடைய மறைவில சர்வ வல்லவருடைய நிழலில தங்குவதற்கும் ஆமென் இருப்பதற்கும் வாழுவதற்கும் வாஞ்சிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் தான் 91ஆம் சங்கீதம். ஆனால் அந்த ஆமென் வசனங்கள் அடுத்து வரும் பொழுது நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம்
என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் 91ஆம் சங்கீதம் யாருக்காக எழுதப்பட்டது? ஆமென். கர்த்தரை அடைக்கலமாக்கி கொண்டவர்களுக்கு, கர்த்தரை கோட்டையாக்கி கொண்டவர்களுக்கு, கர்த்தரை தெய்வமாக்கி கொண்டவர்களுக்கு, கர்த்தரையே தன் வாழ்க்கையின் நம்பிக்கையாக்கி கொண்டவர்களுக்காக எழுதப்பட்ட சங்கீதம். ஆனால் அடுத்த வசனங்களிலே நாம் பயணித்து வரும் பொழுது இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரச்சனைகள் என்னெல்லாம், ஆமென், பிரச்சனைகள் என்னெல்லாம், போராட்டங்கள் என்னெல்லாம், நெருக்கங்கள் என்னெல்லாம், நீங்கள் 3வது வசனத்தில் வேடனுடைய கண்ணிக்கு பாழாக்கும் கொள்ளை நோக்கும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வேடனுடைய கண்ணி, பாழாக்கும் கொள்ளை நோய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து ஆமென் 5வது வசனத்தில் இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்தில் உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். 10வது வசனத்தில் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 13வது வசனத்தில் சிங்கத்தின் மேலும், விரியன் பாம்பின் மேலும், பால சிங்கத்தின் மேலும், வலு சர்ப்பத்தின் மேலும் நீ மிதித்து நடந்து போவா என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் காணலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்த வசனங்களிலே ஆபத்துகள் இருக்கிறதை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், ஆமென், அதன் மத்தியிலூടെ பயணிக்க வேண்டிய நிர்பந்தங்கள் நமக்கு வந்தாலும், ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தர் சொல்லுகிறார், நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன். அல்லேலூயா. வேடனுடைய கண்ணி உண்டு, இல்லை இல்லை என்று சொல்ல முடியாது. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். மத்தியானத்தில் பாழாக்குகிற, இரவில் உண்டாகிற சங்கரங்கள், பயங்கரங்கள் எல்லாம், ஆமென், சங்காரங்கள் எல்லாம் நமக்கு இருந்தாலும், விரியன் பாம்பு, ஆமென், பாலசிங்கம், வலு சர்ப்பம், ஆமென், ஸ்தோத்திரம், இவைகள் எல்லாம் நம்முடைய பாதைகளில் இருந்தாலும், ஆமென், கர்த்தர் நமக்கு அஷூரன்ஸ் கொடுக்கிறார். ஆமென், நீடித்த நாட்களால் நான் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 77ஆம் சங்கீதம் 10வது வசனத்தில் வரும் பொழுது, இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானுடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன் என்று சொல்லுகிறார். உன்னதமான தேவனுடைய வலது கரத்தில் இருக்கிறாத, வலது கரத்தில் இருக்கக்கூடிய வருஷங்கள். ஸ்தோத்திரம். இந்த வசனத்திலிருந்து நாம் என்ன அறிகிறோம்? ஆமென், ஸ்தோத்திரம். தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் தீர்மானித்திருக்கிற அந்த ஆயுளின் வருடங்களை கர்த்தர் அவருடைய வலது கரத்திலே குறித்து வைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. It is written in the right hands of God. ஆண்டவருடைய வலது கரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், அதன் வலது கையில் தீர்க்காயுசும், அதன் இடது கையில் செல்வமும் இருக்கிறது. ஸ்தோத்திரம். தெய்வத்தினுடைய ஞானத்தை பற்றி அந்த வசனம் சொல்லப்பட்டு வருகையிலே, ஆமென், அதனுடைய கிளைமேக்ஸ் ஆக சொல்லப்படுகிற வார்த்தை என்னன்னா, அதனுடைய வலது கையிலே ஞானமும், ஸ்தோத்திரம், தீர்க்காயுசும், அதனுடைய இடது கையிலே செல்வமும் கனமும் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆகவே ஆமென், ஸ்தோத்திரம். என்னுடைய முதல் குறிப்பை நான் இத்தோடு கூட நிறுத்தி கொள்ள ஆமென் விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த பூரண ஆயுள் என்பது எதை குறிக்கிறது? பூரண ஆயுள் எத்தனை வயசை நம்ம டிசைட் பண்ணிக்கிடலாம்? பூரண ஆயுள். ஆண்டவர் சொல்லுகிறார், என் தூதன் உனக்கு முன்பாக பயணிக்கிறபடியினாலே அவன் உங்களை வழியிலே காப்பான், நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திலே உங்களை கொண்டு போய் சேர்ப்பான், அதை தொடர்ந்து என் தூதன் உங்களுக்காக செய்ய போகிற காரியம் உங்கள் ஆயுளை பூரணமடைய செய்வான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பூரணமான வயது எது? எந்த வயசு பூரணமான வயசு? 90ஆம் சங்கீதம் 10வது வசனத்தில் நீங்கள் வரும் பொழுது அங்கே ஆமென் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்கள். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தாலும்
அதன் மேன்மையானது, வருத்தமும் சஞ்சலமுமே அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். இந்த வசனத்துல 70 or 80 என்கின்ற ஒரு எண்ணிக்கை வருகிறது. 70 வயசு அல்லது 80 வயசு என்கின்ற ஒரு எண்ணிக்கை வருகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். 70 கடந்தவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்ப கையெல்லாம் தூக்க வைக்கல நான். ஆமென், அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 65ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தில் வரும் பொழுது அங்கே ஒரு காலம் சொல்லப்படுகிறது. ஒரு காலம். அந்த காலத்தினுடைய விசேஷ தன்மை என்ன அப்படின்னா, அங்க இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அற்ப ஆயுசுல மரிக்கிற பாலகனும் தங்கள் பூரண நாட்களை காணாத கிழவனும் இருக்க மாட்டான். ஆமென், அல்லேலூயா. அடுத்த வாசகம், 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். என்ன சொல்லப்படுது? 100 வயசு நிறைவேறி மரிக்கிறவன் எப்படி சொல்லப்படுவானாம்? வாலிபன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லப்படுவான். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். பாவியா இருக்கிறவர்கள் கூட 100 வயது அந்த ஆமென் அந்த காலகட்டத்தில், இங்கே ஏசாயா அறிவிக்கிற இந்த காலகட்டத்தில் ஆமென் வாழ்வான் என்று சொல்லப்படுகிறது. ஆமென், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அற்ப ஆயுசு உள்ள பாலகன் இருக்க மாட்டான். ஆமென். தன் நாட்களை பூரணமடையாத அடைவதை ஆமென் ஸ்தோத்திரம் அனுபவிக்காத கிழவன் இருக்க மாட்டான். 100 வயது சென்று மரிக்கிறவன் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான் என்று சொல்லப்படுகிற ஒரு காலகட்டத்தை பற்றி ஏசாயா இங்கே சொல்லுகிறார். அது எந்த காலகட்டம்? இப்ப நம்ம வாழுகிற காலகட்டமா? ஆமென். இது இனி தாண்டி வருகிறதா இல்லை இதற்கு முன்னாடி இருந்த காலகட்டமா? அது எனக்கு தெரியல. வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், இது 1000 வருட ஆண்டவருடைய அரசாட்சியில் நடக்கக்கூடிய காரியங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். ஒருவேளை அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கூட ஆண்டுடைய வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் நிறைவேற வல்லமை உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஃபியூச்சர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஃபியூச்சர்ல நிறைவேற போகிற பல காரியங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். இன்றைக்கும் தேவன் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆமென். அப்படியானால் இந்த வசனத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம மாற முடியும். அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஆமென் சங்கீதம் 90:10 70 அல்லது 80 என்று வருகிறது. இந்த ஏசாயா 65ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்திலே வரும் பொழுது ஆமென் 100 வயசு வரையிலையும் சொல்லப்படுகிறது. 100 வயசே கம்மியான வயசு அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். 90ஆம் சங்கீதம் யார் எழுதினது? பரிசுத்தவானாகிய மோசே எழுதினது. ஆமென், அல்லேலூயா. மோசே தான் 90ஆம் சங்கீதத்தை எழுதினது. 90ஆம் சங்கீதத்தை எழுதின மோசே சொல்லுகிறார், ஆமென், 70 அதிகபட்சம் 80. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் ஆண்டவர் சொல்லுகிறார், 100 ஆமென் பாலகனுடைய வயசுதான், வாலிபனுடைய வயசுதான் அப்படின்னு ஆமென் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. ஆமென், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த 90ஆம் சங்கீதம் எழுதிய மோசேக்கு எத்தனை வயசு? ஆமென், எத்தனை வயசு வரையிலையும் அவன் உயிரோடு கூட இருந்தான்? உபாகமங்களின் புஸ்தகம் ஆமென் 34ஆம் அதிகாரம் 5-7 வசனங்கள் இப்படியே சொல்லுகிறது. அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. ஒரே ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென். மோசே 90ஆம் சங்கீதத்தில் என்ன சொல்லுகிறார்? 70 வயது, அதிகபட்சம் 80 வயது, அதிலேயுமே சில தள்ளாட்டங்கள் இருக்கிறது. ஆமென் என்கின்ற ஒரு கருத்தை பதிவு செய்கிற அதே மோசே, ஆமென் ஸ்தோத்திரம்,
எப்பொழுது மரித்தான் என்று கேட்டால் 120வது வயதில் மரித்தான். அதுவரையிலேயும் அவனுடைய பலன் குறைந்து போகவும் இல்லை, தள்ளாடுதல் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கண் பார்வை குறைந்து போகவும் இல்லை. ஹல்லேலூயா. மோசே எழுதின கான்செப்டையே மோசைக்கே மாற்றினவர் நம்முடைய ஆண்டவர். Amen. Stotra. How many of you are, amen, stotra, realizing this fact? Amen. எத்தனை பேர் இதை உணர்கிறீர்கள் என்று தெரியாது. மோசே சொல்லுகிறான், ஆமென், 70 வருஷம் பலத்தின் மிகுதியினால, ஆமென், உனக்கு பலன் நல்லா இருக்கிறதுனால நீ 80 வருஷம் வரைக்கும் போகலாம். ஆனால் ஒன்னு புரிஞ்சுக்கோ, அந்த 70க்கும் 80க்கும் இடைப்பட்ட காலகட்டம் தள்ளாடுதலுக்குரிய காலகட்டம் என்று சொன்ன மோசேயே இப்பொழுது சகல பலத்தோடும் சகல ஆரோக்கியத்தோடும், ஆமென், சகல நன்மைகளோடும் கண் பார்வை குறையாமல் 120 வருடம் வரைக்கும் வாழ்வதற்கு கிருபை அளித்தவர் நம்முடைய ஆண்டவர். வலது கரத்தை உயர்த்து, வலது கரத்தை உயர்த்து. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். உலகத்தினுடைய, ஆமென், நடப்பு காரியங்களை கருத்தில் கொண்டு, ஆமென், ஸ்தோத்திரம், அன்னைக்கு உனக்கு கிடைக்கப்பெற்ற வெளிப்பாடினுடைய அடிப்படையில் மோசே நீ சொன்னாய் 70 வருஷம், 70க்கும் 80க்கும் இடைப்பட்ட ஒரு 10 வருஷம் நீ டிராவல் பண்ண வேண்டியது வந்தால் கூட உன் வாழ்க்கையினுடைய சூழல் மிகவும் கஷ்டமானது என்று சொன்ன உனக்கே ஒரு பலன் குறைவில்லாமல், எந்த, ஆமென், ஆமென், பல தாட்சியும் இல்லாமல், கண் பார்வை குறையாமல், இந்த பிடிச்சுக்கோ 120 வருஷம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். மோசே சொன்ன கான்செப்டையே மோசேயினுடைய வாழ்க்கையிலேயே திருத்தி மாற்றி கொடுத்த ஒரு கர்த்தர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரா பாபா ஷிபாதரா ஓடரபா சந்தனாலக அஜுராத ரீதனார பௌடக சம்பல் கடக சியரபலபா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 21ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில் வரும் பொழுது அவர் என்னிடத்தில் ஆயுளை கேட்டார், நான் என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுளை கட்டளையிட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வசனத்திலே 2 பதங்கள், ஒன்று ஆயுள், மற்றொன்று தீர்க்காயுள். ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென். இங்கே சங்கீதக்காரன் என்னிடத்தில் ஆயுளை கேட்டான். ஒரு அரசனை பற்றி அங்கே சொல்லப்பட்டு வருகிறது. ராஜா என்னிடத்தில் ஆயுளை கேட்டார், நான் என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுளை கட்டளையிட்டேன் என்று அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். இப்போ 90ஆம் சங்கீதம் 10வது வசனத்தையும், ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், உபாகமங்களின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 5ம் 7ம் வசனங்களையும் இணைத்து நாம் படிப்போமே ஆனால், ஆமென், ஸ்தோத்திரம், ஆயுள் என்பது 80 வயது என்று எடுத்துக்கொள்ளலாம், 70 அல்லது 80 வயது என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். தீர்க்காயுள் என்பது 120 வருடம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் பரிபூரணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டு. ஆமென், சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உன் ஆயுளை பூரணமடைய செய்வார். அவள் உன் ஆயுளை பூரணமடைய செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைய 2வது குறிப்புக்கு நேராக நான் கடந்து வருகிறேன். மனிதனுடைய ஆயுளை கூட்டுவதற்கும் குறைப்பதற்கும் அதிகாரம் உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவருடைய கரத்துல தான் அது இருக்குது. அவர் கூட்டவும் செய்வார், குறைக்கவும் செய்வார். ஸ்தோத்திரம். ஒன்று, அவர் குறைக்கிற காரியத்தை செய்கிறார். குறைக்கிற காரியத்தை ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லி இருக்கிறார். சில வசனங்களை நான் வேகமாய் கோடிட்டு காண்பிக்கிறேன். ஒருவேளை இன்றைக்கு 12:10 முடிக்க கூடும் என்று நான் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம், ஆமென். 55ஆம் சங்கீதம் 23வது வசனம். தேவனே, நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர். இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுளின் நாட்களில் பாதி வரையிலே ஆகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள். நானோ உம்மை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சூதுள்ள மனுஷரும் இரத்த பிரியரும் தங்கள் ஆயுளின் நாட்களில் பாதி வரையிலேயும் ஆகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள். நானோ உம்மை நம்பி இருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அடுத்த வசனம். வழியிலே என் பலனை அவர் ஒடுக்கி
என் நாட்களை, ஆமென் ஸ்தோத்திரம், இல்லை 102ஆம் சங்கீதம், மன்னிக்கணும், 102ஆம் சங்கீதத்தினுடைய 23வது வசனம், வழியிலே என் பலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை குறுக பண்ணினார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து 24வது வசனம், அப்பொழுது நான், என் தேவனே, பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதேயும், உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். ஆமென். 23வது வசனத்துல கிட்டத்தட்ட அவர் மரிக்க போகிற ஒரு சூழலை அவர் உணர்கிறார். ஸ்தோத்திரம். என் நாட்களை அவர் குறைய பண்ணினார் என்று சொல்லுகிறார். 24வது வசனத்துல சொல்லுகிறார், ஆண்டவரே, பாதி வயசுல என்ன எடுத்துறாதீங்கப்பா, அற்ப ஆமென் ஆயுள் உள்ளவனாக நான் செல்லாதபடிக்கு என்னை காத்து கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். ஸ்தோத்திரம். யோபுனுடைய புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், காலம் வரும் முன்னே அவர்கள் வாடி போனார்கள். எப்ப வாடி போனாங்களாம்? காலம் வரும் முன்னே. சாகிறதற்குரிய காலம் வரல, வர்றதுக்கு முன்னாடியே அவர்கள் வாடி போனார்கள். அவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் வெள்ளம் புரண்டுச்சு. அஸ்திபாரத்தின் மேலே வெள்ளம் புரண்டதினால காலம் வர்றதுக்கு முன்னாடியே அவர்கள் வாடி போனார்கள். இந்த சம்பவம் ஒரு உதாரணத்திலூടെ, ஆமென், பிரசங்கியினுடைய புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். பிரசங்கியினுடைய புஸ்தகத்திலே நீங்கள் வரும் பொழுது 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, மிஞ்சின துஷ்டனாயிராதே, அதிக பேதையுமாயிராதே, உன் காலத்திற்கு முன்னே நீ ஏன் சாகணும்? நீ ஏன் சாக வேண்டும்? காலத்திற்கு முன்னாடி நீ ஏன் சாகணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறதை, ஆமென் ஸ்தோத்திரம், நாம் அங்கே கண்டுகொள்ள முடிகிறது. யோபுனுடைய புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்களில் வரும் பொழுது, அது அவன் நாள் வரும் முன்னே அவனுக்கு பூரணமாய் பலிக்கும், அவனுடைய கொப்பு பச்சை கொள்வதில்லை, பிஞ்சுகள் உதிர்ந்து போன திராட்சை செடியை போலவும் பூக்கள் உதிர்ந்து போகிற ஒலிவ மரத்தை போலும் இருப்பான். ஆமென். காலத்திற்கு முன்னாடி இறந்து போகிற காரியங்கள் இந்த வசனங்களிலூടെ நாம் கண்டு கொள்ள முடிகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் பலனை நீர் குறுக்கு நீர் ஆண்டவரே, கிட்டத்தட்ட ஒரு மரண ஸ்டேஜில் வந்து நிற்கிறேன். அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், பாதி வயசுலே ஆண்டவரே நீர் என்னை எடுத்துக் கொள்ளுகிறீர். பிரசங்கி கேட்கிறார், நீ ஏன் காலத்துக்கு முன்னாடி சாகணும்? உனக்கு குறிக்கப்பட்டிருக்கிற நாட்களுக்கு முன்னாடி நீ ஏன் சாகணும்? நீ ஏன் மரிக்கணும் என்கின்றதை ஒரு கேள்வியாக கேட்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். பிஞ்சுகள் உதிர்ந்து போகிற, ஆமென், அனுபவங்களுக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறதையும் நாம் காணலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சில உதாரணங்களை நான் வேதத்திலிருந்து காண்பிக்கின்றேன். நீங்கள் ஆதியாகமங்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது, ஆமென் ஸ்தோத்திரம், ஒட்டுமொத்த சமூகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் தேவன் ஜலப்பிரளயத்தினாலே அழித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் தேவன் பேழையில் காப்பாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சவுலுக்கு என்ன நடந்துச்சுன்னு பாருங்களேன். ஆமென் ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை ஆட்சி செய்கிற அரசனாகிய சவுலுக்கு என்ன நடந்துச்சுன்னு பாருங்களேன். ஆமென். ஒன்று நாளாகமங்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 13, 14 வசனங்களிலே, அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தமும் செத்து போனான். ஆமென். அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவு வசனங்களும் ஆயுள் குறைக்கப்பட்டதை, ஆமென், ஆமென், சொல்லுகிறது. இனி கூட்டப்படுகிற காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆயுள் கூட்டப்பட்டதையும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆமென். ஆயுள் கூட்டப்படுகிற ஆசீர்வாதங்களும் பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறதா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில், கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்னமா? ஆயுசு நாட்களை
கூட்டம். ஆமென், அல்லேலூயா, ஆமென். குறைக்கவும் செய்யும், கூட்டவும் செய்யும். குறைக்கவும் ஆண்டவர் செய்கிறார், கூட்டவும் செய்கிறார். இந்த வசனத்தின் அடிப்படையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். ஆமென் சொல்லலாமா? துன்மார்க்கருடைய வருஷங்களும் குறுகி போவோம். அல்லேலூயா. நான் ஏற்கனவே ஆமென் ஸ்தோத்திரம் சங்கீதம் 21:4 காண்பித்தேன். அவர் என்னிடத்தில் ஆயுளை கேட்டார், நான் என்னென்றைக்கும் உள்ள தீர்க்காயுளை கட்டளையிட்டேன். நான் ஒரு எண்ணிக்கை சொன்னேன் இல்லையா, ஒரு கால்குலேஷன்ல இப்படின்னு கெஸ் பண்ணிக்கிடலாம், அது ஒரு முடிவுக்கு வரலாம் என்று சொன்னேன். ஆயுள்னா எத்தனை எத்தனை வருஷம் வரையிலையும்? 80 வருஷம் இல்லையா? ஸ்தோத்திரம். 80 வருஷம் வரையிலே எனக்கு வாழ்கிற பாக்கியத்தை தாங்க அப்படின்னு மோசே கேட்டான். கர்த்தரவனுக்கு 80 அல்ல, தீர்க்காயுசை கொடுத்து என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசாய் 120 வருடம் வரையிலேயும் வாழ்கிற ஒரு பெருக்கத்தை என் ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அங்கேதான் ஆமென் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாம் கேட்பதற்கும் விரும்புவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின் படியே, அவருடைய வல்லமையின் படியே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவ. மோசே கேட்டது ஆமென் ஸ்தோத்திரம் 80. ஆண்டவரே அந்த 80 தாங்கப்பா. ஆனால் ஆமென் ஸ்தோத்திரம் மோசேக்கு ஆண்டவர் கொடுத்தது 80 அல்ல, 120 வருடம். ஆமென். மோசே கேட்டது ஆயுளை கேட்டான். கர்த்தர் என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுளை அவனுக்கு கொடுத்து கரப்படுத்திய ஒரு ஆண்டவர். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் 91 சங்கீதம் 16 வசனம், நீடித்த நாட்களாய் நான் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். முன்னுரையிலே நான் ஆமென் இதை கோடிட்டு காண்பித்தேன். ஸ்தோத்திரம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவனுக்கு, சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறவனுக்கு, தேவனை தன் வாழ்க்கையின் தெய்வமாக்கி கொண்டவனுக்கு, தேவனை தன் வாழ்க்கையின் அடைக்கலமாக்கி கொண்டவனுக்கு, தேவனை தன்னுடைய வாழ்க்கையின் ஆமென் ஸ்தோத்திரம் அரணாக்கி கொண்டவனுக்கு, கோட்டையாக்கி கொண்டவனுக்கு கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தம் என்னன்னா, நான் நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீங்கள் எசேக்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே ஆமென் 38 அதிகாரத்தில் வரும் பொழுது எசேக்கியா என்கின்ற ஒரு அரசனை பற்றி தான் பார்க்கிறோம். எசேக்கியா அரசனாக இருக்கும் பொழுது எசேக்கியா தீர்க்கதரிசியின் மூலம் ஒரு தீர்க்க தரிசனம் அங்கு வருகிறது. உன்னுடைய வீட்டு காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக்கோ, நீங்க சாக போகிறாய் என்கிறது இல்லையா? ஆமென், ஆமென். அந்த வசனங்களை நான் வாசித்து காண்கிறேன். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாயிருந்தான். 1 முதல் 5 வரையுள்ள வசனங்கள். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீது தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருடம் கூட்டுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. I will add 15 years to your life. உன்னுடைய வாழ்க்கையோடு கூட, உன் ஆயுசின் நாட்களோடு கூட, உன் காலத்தோடு கூட 15 வருடங்கள் கூட்டுவேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில சந்தர்ப்பங்களில் நான் சொல்லி இருக்கிறேன், என்னுடைய தகப்பனார் 48 வயதில் இருக்கும் பொழுது பயங்கர பலவீனம், காய்ச்சல், எந்திரிக்க கூட முடியாத பலவீனம். ஆனாலும் ஆமென் அவருடைய பொருத்தனை ஒரு நாள் கூட ஆலயத்தை நான் முடக்க மாட்டேன் என்பதற்காக வேண்டி தள்ளாடி தள்ளாடி நடந்து ஆலயத்துக்கு போனாரு. அங்க எல்லாரும் சாட்சி சொல்லுவாங்க. அப்பதான் முதல்ல எழும்புவாரு. எழும்பினார். ஆமென், எனக்கு ரொம்ப முடியல, எல்லாரும் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டார். உடனே அங்கே ஒரு சகோதரி இருந்தாங்க, நல்ல தீர்க்க தரிசனி, எலிசபெத் அவர்களுடைய பேரு. அவர்கள் மூலம் ஒரு தீர்க்க தரிசனம் வந்துச்சு, உன்னை பரிசுத்தப்படுத்தி என்னுடைய சமூகத்தில் சேர்த்து கொள்ள போகிறேன் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனம் வந்துச்சு. ஆமென் ஸ்தோத்திரம். உடனே
பாஸ்டர் எழும்பி சொன்னாங்க, பாஸ்டர் ராஜையா, மறைந்த பாஸ்டர் ராஜையா அவர்கள் சொன்னாங்க, இனி யாருக்கும் சாட்சிக்கு நேரம் இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். நாம் கர்த்தரிடத்தில் போராடி கேட்க போகிறோம். நம்முடைய டீக்கனாருக்கு கர்த்தர் நல்ல ஆயுள தருணம். ஆமென். மரணம் அவரை சம்பவிக்க கூடாது, மரணம் அவரை தொடக்கூடாது என்று சொல்லி எல்லாரையும் ஜெபிக்க வைத்தார். எல்லாரும் சிறு பிள்ளைகள் தொடங்கி ஆமென் பெரியவர் வரையிலும் உள்ள அத்தனை பேரும் கண்ணீரோடு கூட ஜெபித்தார்கள். நான் அன்றைக்கு அழுத அழுகைக்கு ஆமென் அளவே கிடையாது. ஆமென். என் அப்பாவுக்கு இப்படி ஒரு நிர்பந்தமா? ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். என்னுடைய எதிர்காலத்தை காண வேண்டாமா? நான் ஒரு ஊழியக்காரனாக நிற்கிறதை என்னுடைய அப்பா பார்க்க வேண்டாமா என்றெல்லாம் நான் சொல்லி 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 அழுது ஜெபித்தேன். 2 மணி நேரம் ஆவியிலே நிரம்பி அந்த ஜெபம் போனது. 2 மணி நேரம் எப்படி போனது என்று எங்களுக்கு தெரியாது. 2 மணி நேரத்திற்கு பிறகு அதே எலிசபெத் தீர்க்கதரிசியின் மூலம் ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு வார்த்தை வந்துச்சு. ஆமென், என் ஜெபங்களை நான் கேட்டேன், நான் கனப்படுத்தி இருக்கிறேன், 12 வருடம் உன் ஆயுளை நான் கூட்டி தந்திருக்கிறேன் என்று ஒரு தீர்க்க தரிசனம் வந்துச்சு. ஆமென், ஸ்தோத்திரம். அன்னைக்கு டைரி எல்லாம் கிடையாது. நான் போய் ஆமென் ஒரு நோட் புக், பழைய நோட் புக்கில் மிச்சம் இருந்த சில பேப்பர்ஸ்ல நான் எழுதி பத்திரப்படுத்தி வைத்தேன். ஆமென், ஸ்தோத்திரம். 60வது வயதில் அப்பா இறந்தார். ஸ்தோத்திரம். நான் அதை புரட்டி ஆமென் அடக்கம் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு பார்த்த பொழுது அந்த 60 வயசு நிறைவேறுகிற நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் சேர்த்து கொண்டார். கர்த்தருடைய கரங்களில் கூட்டுகிற செயலும் இருக்கிறது, குறைக்கிற செயலும் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அப்படியானால் ஆமென், நாம் நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே பார்த்தோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். ஆமென், அல்லேலூயா. அப்படியானால் என்னுடைய ஒரு கேள்வி, நீதிமான்களாக வாழ்ந்த பலரும் அற்ப ஆயுசில மரித்திருக்கிறார்கள். என்ன காரணம்? நீதிமான்களாய் வாழ்ந்த இந்த சபையில கூட 2 வருஷத்துல நீதிமான்களுக்கு அடையாளங்களாக இருந்த 2 பேரை நாம் இழந்திருக்கிறோம் அற்ப வயசுல. என்ன காரணம்? எதனால சம்பவிக்கிறாத? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்கிற அந்த வசனத்தின் நிறைவேறுதல் எங்கே, ஏன் குறைவுபட்டுச்சு? என்ன காரணம் என்கின்ற அந்த கேள்வியை கூட ஆமென் உங்களுக்கு முன்பாக வைத்து விட்டு நான் ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். இந்த கேள்விக்கு நேரடியான பதில் பரிசுத்த வேதாகமத்தில் எங்கேயுமே சொல்லப்படவில்லை. எதற்காக கர்த்தர் அதை செய்கிறார், ஏன் கர்த்தர் அதை அனுமதிக்கிறார் என்பதற்கான அந்த விடை பரிசுத்த வேதாகமத்தில் நேரடியாக சொல்லப்படவில்லை. ஆனாலும் ஆமென், ஸ்தோத்திரம், அங்கும் இங்குமாக ஆமென் ஆராய்ந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல் கருத்து, தேவன் ஏதோ ஒன்று பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். ஒரு முறை நான் சொன்னேன் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய அம்மாவனுடைய தங்கச்சி சித்தி அவர்கள் ஊழியம் செய்து வந்தவர்கள், திருமணமாகாமல் ஊழியம் செய்து வந்தவர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த காலத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்திலோ திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்டிலோ யாராகிலும் ஆங்கிலத்தில் பேசுகிற மிஷனரிகள் வந்தால் தமிழிலேயோ மலையாளத்திலேயோ மொழிபெயர்க்கிறதை அவர்கள் மட்டும்தான் செய்வார்கள். அந்த அறிவு ஞானம் அவர்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு, அந்த படிப்பு அவர்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. எங்களுக்கு சித்தின்னா உயிர், ரொம்ப பிடிக்கும். ஸ்தோத்திரம். ஆமென். அவர்கள் அந்த காலத்திலேயே டைரி யூஸ் பண்ணினவாங்க. ஸ்தோத்திரம். டைரியை ஒரு நாள் கூட தொட விட்டதில்லை. சித்தி டைரி போங்கிட்டு போ அப்படிம்பாங்க. டைரியை தொட விட மாட்டாங்க. ஸ்தோத்திரத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கும். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். திடீரென்று அவர்கள் இறந்து போனாங்க. அவருடைய அடக்கம் முடிஞ்சிருச்சு. அடக்கம் முடித்து ராத்திரி ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு 8:30 மணிக்கே பிளான் பண்ணினேன். சித்தியனுடைய பாடியை தோண்டி எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். ஸ்தோத்திரம். 9 மணிக்கெல்லாம் போயிட்டேன், அந்த குழிக்கு போயிட்டேன். போய் தோண்டினேன், மண்வெட்டி வச்சு தோண்டினேன். ஆமென், ஸ்தோத்திரம். 10:30 மணிக்கு என்ன தேடுறாங்க, என்னையே காணோம். ஸ்தோத்திரம். எல்லா பக்கமும் தேடி கடைசியில அப்பா சொன்னாங்க, ஒரு வேளை சித்தி மேலுள்ள பாசத்துல கலரில் எதுவும் தூங்க போனானோ தெரியல, அங்க போய் தேட போனானோ தெரியலன்னு சொல்லி அங்கே கல்லறையில போய் பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட பெட்டி தெரிகிற அளவுக்கு நான் தோண்டிட்டேன். ஆமென், ஸ்தோத்திரம். பெட்டி ஆமென் தோண்டிட்டேன். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அடக்கம் முடிகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு மரத்தினுடைய நிழல்ல போய் நின்றுட்டு நிறைய திட்டினேன். ஏசப்பா, நீங்க
ஆமென். பொல்லாதவங்க, உமக்கு கண் இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை, உமக்கு ஒண்ணுமே கிடையாது, ஒரு சொரணையும் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச சித்தியை, நல்ல ஊழியம் செய்கிற சித்தியை நீங்க கொன்னுட்டீங்கல்ல அப்படின்னு திட்டுனேன். ஆமென், ஸ்தோத்திரம். எனக்கு தெரிஞ்ச அளவில் திட்டுனேன், ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆமென் என்னை கொண்டு வந்தாங்க. மறுநாள் அவங்க ரூம்ல போனேன். அவங்களுக்கு தனி ரூம் உண்டு. என் கண்ணில் பட்டது அவங்களுடைய டைரியை புரட்டி பார்த்தேன். ஏதோ வித்தியாசமா எழுதியிருக்கிறதை கண்டேன். என்னுடைய அண்ணனுடைய கரங்களிலே, தாமஸ் அண்ணனுடைய கரங்களிலே கொண்டு கொடுத்தேன். அவர் முதல்ல புரட்டின உடனே யோபுனுடைய சரித்திரத்தை கதையாக எழுதியிருந்தாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அது அவரை தூண்டி விட்டது. கதாகள ஆட்சேபம் நாம் நடத்துவோம். அருமையான கதை கிடைச்சிச்சு அப்படின்னு நினைச்சு, ஸ்தோத்திரம், கதைகள ஆட்சேபத்தை நடத்தினோம். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். முதலாக எங்கள் சபையிலே நடத்தினோம். நானும் என்னுடைய அக்காவும் பாடுவோம். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு சிலர் இன்னிசை கருவிகளை மீட்டினார்கள். அன்னை கதை சொல்லுவான். கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேரு புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். அதை கண்டவர்கள், ஆமென், ஸ்தோத்திரம், மற்றொரு சபையிலே எங்களை அழைத்து, இளஞ்சரை CSI சபையிலே அழைத்து எங்களை, ஆமென், இந்த கதைகள் ஆட்சேபம் நடத்த வைத்தார்கள். கிட்டத்தட்ட 100 பேர் ஆண்டவருக்குள்ள வந்தாங்க. இந்து சமூகத்தை சேர்ந்த 100 பேர் ஆண்டவருக்குள்ள வந்தாங்க. பல சபைகளிலே நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். சித்தியினுடைய மரணம் தான் எங்களுக்கு அந்த டைரியை கொடுத்துச்சு. அந்த டைரி கிடைச்சதுனால தான், ஆமென், ஸ்தோத்திரம், நாங்கள் பலரை கதாகள் ஆட்சேபம் மூலம் ஆண்டவருக்குள்ள கொண்டு வருவதற்கு அது காரணமாய் மாறிடுச்சு. நம்ம நினைக்கிறோம், ஆமென், ஸ்தோத்திரம், நமக்கு வேண்டியவர்கள் நம்மை விட்டு பிரிக்கப்பட்டார்கள் ஏன் என்று கேட்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். ஆனால் அதற்கு பின்னாடி தெய்வத்தினுடைய மகத்துவமான ஒரு திட்டம் இருக்கிறது என்பதை இத்தருணத்திலே நான் நன்றியோடு கூட நினைவு கொண்டு, இந்த சபை இழந்த 2 பேரையும், ஆண்டவரே உம்முடைய திட்டத்திற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி நான் கர்த்தரை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, உம்முடைய மறைந்திருக்கிற உம்முடைய திட்டத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறேன். அல்லேலூயா. 2, ஆமென், ஸ்தோத்திரம், நம்முடைய பார்வையிலே மரணம் இழப்பு, பரிசுத்த ஆவியானவருடைய பார்வையிலே மரணம் ஆதாயம். பிலிப்பியர் 1:21 சொல்லுகிறது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து இந்த தேகத்தை விட்டு பிரிந்து போகக்கூடிய, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வருகிறது, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து போகக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டாகுமோ என்று நாம் தவித்து கொண்டிருக்கிறோம், வாஞ்சையாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். மரணத்தையே அவ்வளவு வாஞ்சையாய் காண்கிறார். உங்களுக்கு தெரியுமா, என்னுடைய புஸ்தகத்தில் இறந்த பின் ஆத்துமாவின் நிலை என்கிற புஸ்தகத்தில் தெளிவாய் எழுதியிருக்கிறேன், மரணத்திற்கு பின்பு உள்ள ஸ்லாக்கியம் மிகவும் மிகவும் ஸ்லாக்கியமானது, மிகவும் மிகவும் ஆசீர்வாதமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 3வதாக, ஏன் கர்த்தர் செய்கிறார்? நீதிமான்களையே சில நேரங்களில் அற்ப ஆயுசுல ஏன் எடுக்கிறாரு அப்படின்னு கேட்டா, அவருக்கு ரொம்ப பிடிக்கிறது, அவருக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால. ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ரொம்ப பிடிக்கிறதுனால அவர் பக்கத்தில் தேவன் அழைத்து சேர்த்து கொண்டார். 4வதாக, சத்ருவனுடைய ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம், ஆமென், சத்ரு வைத்திருந்ததை முறியடிப்பதற்காக வேண்டி தேவன் பரிசுத்தப்படுத்தி தம்முடைய சமூகத்தில் சேர்த்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. நீங்கள் இயேசுவனுடைய மரணத்தை பாருங்கள். ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு மரணம், ஆமென், ஏற்படுத்தியதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னா, ஆமென், ஸ்தோத்திரம், சாத்தான் ஆதாயம் பெற வேண்டும், அவரை கல்லறைக்குள்ளே ஒடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. இனியும் ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலை பாருங்கள். ஏற்கனவே, ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு வாக்குத்தத்தம் உண்டு, எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. ஆமென். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வரும் பொழுது 3 பேர் சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அவர்களுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதற்காக வேண்டி, ஆமென், வேதபாரகர்கள், போர் சேவகர்கள் அதற்கான அதிகாரத்தை பெற்று வருகிறார்கள். வரும் பொழுது திருடர்கள் 2 பேருடைய கால் எலும்புகளை உடைச்சிட்டாங்க. இயேசுவினுடைய எலும்பு உடைக்கப்படுவதற்கு இடமில்லாதபடி என் தேவன் பாதுகாத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு முன்னாடியே அவர் மரித்து போயிருந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய எலும்பு முறிக்கப்படவில்லை. சத்ருவனுடைய
பல திட்டங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் நம்மை வீழ்த்த நினைக்கும் பொழுது அதிலிருந்து பாதுகாப்பதற்காக வேண்டி தேவன் ஆமென் ஸ்தோத்திரம் சிலரை காலத்திற்கு முன்னே பரிசுத்தப்படுத்தி அவருடைய சமூகத்தில் சேர்த்து கொள்ளலாம். அது தீமைக்கு அடுத்தவைகள் அல்ல, நன்மைக்கு அடுத்தவைகள். நன்மைக்கு அடுத்தவைகள். கிறிஸ்து எனக்கு ஜீவான், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறார். இழப்பு நமக்கு தான் கஷ்டம், நமக்கு தான் வேதனை, நமக்கு தான் சோதனை. நான் இன்னும் சரியாய் மீண்டு வரவே இல்லை. ஆமென், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நினைக்காத நாள் இல்லை, நினைக்காத நேரம் இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். அழாத நாள் இல்லை. அழாத நாள் ஒரு நாளைக்கு இருந்துச்சுன்னா இதுவரையிலையும் அது எனக்கு இருக்கவே இருக்காது. ஆமென் ஸ்தோத்திரம். எல்லா நாளும் நான் எழுதிருக்கிறேன். ஆனாலும் என்னை தேற்றுகிற வசனம் என்னன்னா, ஆதாயத்தை அவள் அடைந்திருக்கிறாள். தேவ சமூகத்தில் ஆதாயத்தை பெற்றிருக்கிறாள். ஆதாயத்தை அடைவதற்காக வேண்டி தேவன் அழைத்திருக்கிறார். ஏதோ மிகப்பெரிய ஒரு நோக்கத்தையும் திட்டத்தையும் எனக்கு மேலே வைத்து, என் குடும்பத்தின் மேலே வைத்து என் ஆண்டவர் என் ஆமேன் மனைவியை அழைத்து கொண்டார். ஆமேன், அவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிற காரியம், உன் ஆயுளை பரிபூரணமடைய செய்வன், பரிபூரணமடைய செய்வன். எல்லாரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வசனத்துக்கு சொந்தக்காரர்களாக இந்த சபையிலே உள்ள எல்லாரும் மாறணும். இன்னைக்கு காலையில இந்த அதிகாலையில் இந்த சபையில இருந்து ஜெபிக்கும் பொழுது, கர்த்தாவே அற்ப ஆயுசுல உள்ள மரணம் இந்த சபையில நீ இருக்கவே கூடாது என்று ஜெபித்தேன். கண்ணீரோடு கூட ஜெபித்தேன். அற்ப ஆயுசுல உள்ள மரணம் இந்த சபையில இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆயுசுன்னா எத்தனை வருஷம்? ஆயுசுன்னா எத்தனை வருஷம்? 80. தீர்க்காயுசுன்னா எத்தனை வருஷம்? 120. கர்த்தர் நல்லவர். எய்தர் ஆயுசு அல்லது தீர்க்காயுள் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா. எய்தர் ஆயுள் அல்லது தீர்க்காயுள் இந்த சபைக்கு தேவன் தருவாராக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளையும் கர்த்தர் அதை விளங்க பண்ணுவாராக. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்கு முன்பதாக எங்களை நாங்கள் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உன் ஆயுளை பூரணப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னீங்கப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே ஆமென். ஆயுளை கேட்ட மோசைக்கு தீர்க்காயுளை கொடுத்து கனப்படுத்தின கர்த்தர் எங்களையும் கனப்படுத்துங்க என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எங்கள் சபையை கனப்படுத்துங்க. கடந்த 2 வருடத்துல ஆண்டவரே 2 ஆமென் இள வயதில் உள்ள மரணங்களை நாங்கள் இந்த சபையிலே சந்தித்தோம். இல்லை 3 மரணங்களை கூட சந்தித்திருக்கிறோம். சார் சந்திரனை இணைச்சிட்டோம்னா 3 மரணங்கள். கர்த்தாவே, இப்படிப்பட்ட மரணங்கள் இனி எங்கள் சபையிலே உண்டாக்குவதற்கு இடமில்லாதபடி தேவன் காப்பீராக. சபை ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஆயுளை பூரணமடைய பண்ணுவீராக. எங்கள் ஆயுள் நாட்களை பெருக பண்ணுவீராக, வர்த்திக்க பண்ணுவீராக. கூடுதல் ஆமென் பெற்றுக்கொள்கிற கிருபையை தருவீராக. 180 ஆமென் ஆயுள் அல்லது ஆமென் 120 தீர்க்காயுளை சொந்தப்படுத்த கிருபை தருவீராக. சபை ஆமென் சொல்லி ஆமென் சொல்லி ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம்.